ஆனால் அது டிஸ்க்ளைமர் போட்டிருப்பா. அவன் நீ இப்பதான்டா பிறந்திருக்க, நிறைய இன்சிடென்ட் உன்னை பத்தி இல்லடா, அதனால தான் நிறைய பேசல நாங்க உன்னை பத்தி அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிடு. இல்லைன்னா அவன் வந்து கேட்பான், அவனை பத்தி மட்டும் நிறைய பேசுனீங்களே என்னை பத்தி பேசவே இல்லையேன்பாங்க. அதுவும் இவன் சும்மா இருக்க மாட்டான், இவன் சொல்லுவான் பாரு என்னை பத்தி தான் பேசியிருக்காங்க அங்க நிறையமா. அவன் சரண் வர்ற மூமெண்ட் வந்து தான் எனக்கு ரொம்ப குரூஷியலாக நான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான், அது ஒரு பயம் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அவனுக்கு இத்தனை நாளாக வந்து மம்மி டம்மியில தான் குழந்தை இருக்கு, பேபி இருக்குன்னா, பட் ஆனால் நிஜமாலே ஃபிசிக்கலாக ஒரு பேபி வெளியில வந்து அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றது ஒரு பயம். அது வந்து எனக்கு, ஏன்னா அவனோட இம்பார்ட்டன்ஸ் போயிடுமா, அவன் எப்படி ரியாக்ட் ஆவான் அப்படின்ற ஒரு இது. பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணான். அவன் வந்து பயங்கரமாக வந்து துருவன் சொல்லி இது பண்ணி, ஏன்னா நேம் முன்னாடி டிசைட் பண்ணும். துருவன் வந்து சரண் மாதிரில நேம் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணதால he started to call him அந்த ஸ்டார்டிங்ல இருந்து துருவன். நிறைய பேர் கொடுத்ததுல இந்த பேர் தான் ஃபர்ஸ்ட் வாயில வந்தது. கரெக்ட். Charan is like very loving brother. எவ்வளோ லவ்விங்னா டூ மச் லவ்விங் பிரதர். அவன் அந்த அன்பு தொல்லையே பயங்கரமா இருக்கும். அதுலயே இவன் டென்ஷன் ஆறான், அந்த அளவுக்கு பாசத்தை கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு பையன். ரிலேஷன்ஷிப் எப்படின்னு சொன்னா வந்து சரண் வந்து எப்படின்னா வந்து he wants to take the elder brother authoritative, அந்த ஒரு இது ஒன்று இருக்கு சரணுக்கு. ஸோ எப்பயாச்சும் இப்போ நான் வந்து துருவனை வந்து டோன்ட் டூ திஸ் அப்படின்னு நான் சும்மா அவனை சொல்லும் போது அவனுக்கு கூட வந்து சேர்ந்து சொல்லுவான், துருவன் டோன்ட் டூ திஸ் அப்படின்பா. கூட சேர்ந்து அவனையும் மிரட்டுவான். தெலுங்குல ஒன்று சொல்லுவான், பிச்சேஸ்தினி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவான். அது ரொம்ப கியூட்டா இருக்கும் அவனை பார்த்து சொல்லும் போது. அவனும் சிரிப்பான் அதை கேட்டுட்டு. First pregnancy was சொல்ல போனா thriller ride மாதிரி தான் இருந்தது. ஸோ சரணுக்கு வந்து everything was new. Why? Because COVID அப்போ புதுசு, ஃபர்ஸ்ட் pregnancy யாரும் இல்லை கூட. வந்தாயே என் தாயும் அது நீயாக. ஃபர்ஸ்ட் pregnancy பேபி ஷவர் இன்னும் மெமரபிளா இருந்தது. ஏன்னா no parents, no relatives, nobody. Everything was prepared by me and Prithvi. டெக்கரேஷன்ல ஆரம்பிச்சு பேங்கிள்ஸ் வாங்குறதுல இருந்துட்டு எங்களுக்கு நாங்களே நலங்கு வச்சுக்கிறது, எல்லாருக்கும் ஃபேமிலியோட வீடியோ கால் பண்றது. It was very good. அதே மாதிரி going into delivery, it's just the two of us, and then getting the new baby out. இன்னும் அந்த மொமெண்ட்ஸ்ல இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவன் எப்படி வெளில வந்தான், எப்படி கத்திட்டு வந்தான், and then அப்புறம் எவ்வளவு அப்சர்வெண்டா இருந்தான். தினமே வாழ்வேன் உயிரே. And to Dhruvan, நீ இப்பதான் பிறந்திருக்க. ஸோ இது நீ ஃபியூச்சர்ல பார்க்கும்போது மம்மி இதெல்லாம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் யூ கம், ஐ ஃபீல் நவ் மை ஃபேமிலி இஸ் கம்ப்ளீட், அண்ட் யூ வேர் தட் மிஸ்ஸிங் பசில் அண்ட் பீஸ் இன் த பசில். ஸோ வித் தட் பியூட்டிஃபுல் ஸ்மைல், அந்த ஒரு எப்பவுமே கண்ணை சிமிட்டிட்டு அப்படியே ஒரு சிரிப்பை, அந்த சிரிப்போட லைஃப் லாங் நல்லா இருக்கு.
ஓகே, இது வந்து ஒரு காமன் மெசேஜ் டு போத் சரண் அண்ட் த்ருவன். ஸோ என்ன ரொம்ப சிம்பிள் மந்த்ரா தான் லைஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ண வேணாம். ரைட், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன்ஸ், கோ வித் த ஃப்ளோ. அந்த ஃப்ளோவோட அப்படியே போங்க. தெர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ரைட், தட்ஸ் ஹவ். அப்படி தான் நடக்கும் எல்லாமே. வந்து எதுவுமே வந்து பாசிட்டிவாக எல்லாருமே அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட அதை வந்து எடுத்துவங்க, லேர்ன் ஃப்ரம் இட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அதை ரொம்ப டூ மச்சாக மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டு அப்புறம் ஏன்டா இது நடந்தது இப்படி ஆகிடுச்சு அப்படிலாம் அதை பற்றியே யோசிக்காமல் கோ அவுட் ஆஃப் இட். அது இல்லைனா இன்னொன்று இருக்குது, அந்த மாதிரி தான் வந்து திங்க். ஸோ டேக் வெரி லைட், லைஃப் இஸ் வெரி லைட். ஆனால் லைட்டாக எடுத்துவோங்க லைஃப்பை. யாரோ நீதான் கூறினாய் வேர்னா பூனிதான் பூவே வாசம். To Charan, when you see this video in the future, ஸோ மம்மா என்னடா அப்பவே அப்படி பேசியிருக்காங்கன்னா யோசிக்காத. நான் தமிழில் பேசுகிறேன், அது உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு கூட எனக்கு அப்போ தெரியல. யூ ஆர் அ வெரி ஸ்பெஷல் சைல்ட். ஃப்ரம் த பிகினிங் till the very moment, you have been like a blessing to us. Only after you have come, life has become a beautiful U-turn. I mean, every moment that we have shared together, even before Dhruvan has come, everything is like cherished. இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே அந்த ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசுவேல, அதே மாதிரி டிப்ளமேட்டிக்காக இருந்தாலும் வாழ்க்கையில் பொழைச்சிப்பேன். ஸோ யா, do good, be good. Do you like daddy the most or do you like mommy the most? Boy. I told you, right? You are being diplomatic. Why do you like daddy? He works and gets money. சாருக்கும் ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவாவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ